2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று ஆச்சரியப்பட்டான். ஆண்டோடைய வல்லமையை நம்ம கண்டு ஆச்சரியப்படணுங்க. அங்க ஆண்டவர் நின்னு தண்ணி திராட்சசம் ஆக கடவுது அப்படி சொன்னாரா? இல்ல ஜாடியை தொட்டாரா? இல்ல முதல் குடத்தை எடுத்து பிளஸ் பண்ணாரா? ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் அமைதியா நிற்கிறாரு. ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்க சொல்லிட்டு அமைதியா நிற்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது பார்த்தால் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறி இருக்குது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சில நேரத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, அற்புதம் நடப்பதற்கு அறிகுறியே இருக்காது. சந்தேகப்படாதிருங்கள், அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். திடீர்னு கண்கள் காணும். இப்ப தெரியலையா? அவர் அற்புதம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எதை செய்யணுமோ செய்து கொண்டுதான் இருக்கிறார். உனக்காக எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தவன் கண்கள் காணும். அவர் அமைதியா இருக்கிறதுனால சந்தேகப்படாத. எதுவும் நடக்காதனால நீ சந்தேகப்படாத. விசுவாசி. ஏற்ற நேரத்தில் நடக்கும். அந்த கற்சாடிகள் இதுவரையிலும் தண்ணீரை தான் பார்த்துச்சு. இப்பதான் முதல் முறையா திராட்சை ரசத்தை பார்த்திருக்குது. எந்த ஒரு மனுஷனும் இயேசு வருவதற்கு முன்பு அவன் தண்ணீரை போலதான் இருக்கிறான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம். இயேசு வந்து விட்டால் முதல் பார்க்கிறான். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என்பது முதல் வசையா ருசி பார்க்கக்கூடிய அற்புதம் இயேசு வந்த பிறகு. இயேசு வந்த வீட்டில சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அப்படியானா நீங்களும் நானும் எத்தனை பெரிய பாக்கியசாலிங்க. அப்படியே விசுவாசிங்க. ஆண்டு உங்களை கைவிட மாட்டார். அமைதியா இருக்கார் நினைக்காதீங்க. ஒரு அற்புதத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.